நம்ம பார்த்த மோக்லி ஜங்கிள் புக்ல வர மாதிரி கேரளால ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னதான் காட்டுக்கு ராஜா சிங்கமா இருந்தாலும் என்னைக்குமே காட்டுக்கு மூதாதையர்கள் யானைகள் தான். வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வயநாடுக்குள்ள வர வர எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு தான் வீடு கண்ணு முன்னாடி அழியறத பார்த்துட்டு ஒரு குடும்பம் கிடைக்கிற திசையில ஓடுறாங்க. சுஜாதாவும் அவங்க பேத்தி மிருதுலாமும் ஒரு திசையில ஓட, அவங்க அப்பா அம்மாவும் வேற திசையில ஓடி இருக்காங்க. எப்படியாச்சு உயிர் பிழைக்கணும்னு ஓடும்போது பேத்தி இடிபாடுகளுள்ள சிக்கிடுறான். அவளையும் காப்பாத்தி ஒரு காட்டுக்குள்ள ஓடும்போது தனக்கும் ஒரு யானைக்கும் 2 அடி டிஸ்டன்ஸ் ஆகுதாமா. இவங்க அந்த யானையோட பாதைக்குள்ள போகல, யானையும் தப்பிச்சுட்டு தான் இருக்குது. இவங்களும் தப்பிக்கும் போது யானை கிட்ட மாட்டுறாங்க. தனக்கு நடந்த கொடுமைகளும் தான் வீடு இப்படி அணிஞ்சதையும் யானை கிட்ட சொல்லி மன்றாடி என்னை கொன்றாதன்னு பாட்டி கண்ணீர் மழை எழுதிருக்காங்க யானை முன்னாடி. அங்க இருந்தது ஒரு யானை இல்ல, மொத்தம் 3 யானை. உலகத்துல எத்தனையோ கடவுளும் மதங்களும் இருக்கு, அதை நம்ம காப்பாத்துங்கிறது எல்லாமே கட்டுக்கதையா போயிடுச்சு. எல்லா கதைகளையும் யானை காப்பாத்துங்கிறது இன்னைக்கு நிஜமா இருக்குது. யானை ரூபத்துல தான் கடவுள் வந்திருக்காரு